சாயந்தரம் 6 மணி காலையிலையுமே நிறையா வராங்க சிஸ்டர். நீங்களும் இப்போ நிறையா லைவ் போடுறது இல்லைங்களா? ஓகே சிஸ்டர். 2 மாதமாவது லைவ் போடுறீங்களா? அப்படியா? ஓகே சிஸ்டர். கவி சிஸ்டர் என்னாச்சு அழைச்சிட்டிங்க? அருள் இனிய மாலை வணக்கம் சொல்கிறாங்க. அருள் ஹார்ட் கொடுக்குறாங்க ஹரிக்கு. ஹரி அருளுக்கு. சரி கார்த்தி, நானும் கார்த்தி தம்பியும் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கோம் மக்கா. ஓகே சூப்பர் சூப்பர். பார்த்து பத்திரமா போங்க. ஆமாம் ஆமாம் அருள் சிஸ்டர், கீழே இறங்க மனசு இல்லை. என் தம்பி அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார். என் தம்பி கார்த்தி நல்லபடியாக சுற்றி பாருங்கப்பா. அருள் ஆட்டு. ஹரி அருளுக்கு ஆட்டு. அருள் கறி அக்கா நீங்களுமா? கவி சிஸ்டர் இருந்தால் கூட போகிறாங்க போல். ஆமாம் ஹரி அருள் சொல்லி ஆட்டு கொடுக்குறாங்க. என்னுடைய லைவ் கூட வர்றதே இல்லை பழனி தம்பி. இது வரைக்கும் மொத்தம் 3 வாட்டி தான் வந்திருக்காப்புல. அப்படியா சிஸ்டர்? என்னதுக்கு வர்றதில்ல சிஸ்டர். வந்தால் வேணால் சொல்கிறேன். அதான் அந்த கவி சிஸ்டர் லைவுக்கு வருவாங்க. நான் அவங்கள அவங்க சொல்லியிருக்கேன். சொல்லிடுங்க கவி சிஸ்டர் சரிங்களா? உங்கள் இதில் வந்தாங்கன்னா ரஞ்சன் சிஸ்டர் வர சொல்கிறாங்க மட்டும் சொல்லிடுங்க. ஓகேவா கவி சிஸ்டர்? மிஸ் யூ அருள் அப்படின்னு ஹார்ட்டு கொடுத்து அழுகுறாங்க ஹரி. ஆமாம் தம்பி நானும் தான் போகிறேன், வரீங்களா அருள் தம்பி அப்படிங்கிறாங்க கவி சிஸ்டர். உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க அருள். சொல்லுங்கள் ஹரி அப்படிங்கிறாங்க அருள். கவி சிஸ்டர் நான் பையனில்லை பொண்ணு அப்படிங்கிறாங்க ஹரி. அருள் சொல்லி எட்டி பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் அக்கா. ஓகே ஓகே கவி சிஸ்டர் கண்டிப்பாக சொல்லுங்கள். என் லைவுக்கு வராட்டியும் நம்ம ரஜினி சிஸ்டர் லைவுக்கு போக சொல்லுங்கள் சரியா? ஆமாம் என்னன்னா என்னை வந்து பிடிக்காது தம்பிக்கு. அதனால் நம்ம கவி சிஸ்டர் நம்ம ரஜினி சிஸ்டர் லைவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா? அருள் நானும் வர்றேன் கவி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்படியே அருள் நீ மாறல? லண்டன் வந்துட்டேனக்கா. அடுத்து ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருக்கேனக்கா. அடுத்தபடியாக சிங்கப்பூர். அடுத்து ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருக்கேனக்கா. ஃப்ளைட்டில் புகையாக வருது அக்கா. என்னன்னு பார்த்தா டயர் பஞ்சர். ஐயோ டயர் வேறு பஞ்சராக போச்சா? சைக்கிளுக்கு தானே டயர் பஞ்சர் ஆகும். பைக்கு சைக்கிள் இதுக்கும் டயர் இருக்கா தம்பி? ஐயோ அருள் தங்கச்சி பிள்ளையா நீங்கள்? வாடி தங்கம். அருள் தங்கச்சி பிள்ளை. ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தங்கச்சி தான் கவி சிஸ்டர். எங்கே செல்கிறாய் அருள் அப்படிங்கிறாங்க ஹரி. ஓய் ஹரி என்ன அப்படிங்கிறாங்க அருள். கார்த்தி பஞ்சர் ஓட்டிட்டு ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கேன் அக்கா. பஞ்சர் வேறு ஒட்டிட்டீங்களா? சிங்கப்பூருக்கு பறக்கிறீங்க? ஓகே ஓகே பார்த்து பறந்து போங்க. அருள் நானும் வர்றேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படிங்கிறாங்க அருள். அருள் நீங்களும் போங்க கூட. கவி சிஸ்டர் வர்றாங்கல்ல கூட போங்க நீங்களும். ஆமாம் கார்த்தி நல்லா சுற்றி காமிப்பாப்புல. ஆமாம் கார்த்தி தம்பி என்னால் உங்கள் டயரை தூக்கிட்டு வர முடியலை. கவி சிஸ்டர் பரவாயில்ல நீங்களும் பழகிட்டீங்களே தம்பி கூட சேர்ந்து. தூக்கிட்டு வர முடியல. சீக்கிரமாக பஞ்சரை போடுங்க ப்ளீஸ். சூப்பரு. 3வது சீட்டில் உட்காருங்க அருள் சிஸ்டர். அப்படியா? அப்போ நான் அருள் அப்போ நான் என்னை மட்டும் கூட்டு போக மாட்டிங்களா? கார்த்தி தம்பி கவி சிஸ்டர் வேறு லெவலு. பரவாயில்லையே கவி சிஸ்டர் சூப்பரு. அப்படி தான் பேசணும். பரவாயில்ல அருள் கவி இப்போ சொல்லியாச்சு. ஆர்கே சிஸ்டர் சரி ஓகே சிஸ்டர் பாய். அடுத்த லைவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். மிக்க மகிழ்ச்சி நம்ம லைவில் கலந்து கொண்டிருக்கு. மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர். ஹரி அருள் அப்படிங்கிறாங்க அருள். ஓகே கார்த்தி நானும் வரேன் அப்படிங்கிறாங்க அருள். கவி சிஸ்டர் வா அருள் தங்கப்புள்ள வா வா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். கூட சிங்கப்பூர் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அப்படியா? நீங்கள் சிங்கப்பூரா? தம்பி அமெரிக்கானாப்பில் இப்போ சிங்கப்பூர். ஓகே ஓகே நானும் அந்த ஃப்ளைட்லேயே வர்றேன். எங்கனக்குள்ளேன்னு சொல்லுங்கள். தேனியில் பிக்கப் பண்ணிக்கோங்க. தேனியில் இறங்கி நிற்கிறேன் சரியா? அருள் நீ எங்கே நிற்கிறேன்னு சொல்லு பிக்கப் பண்ணிக்கிறட்டு நம்ம 2 பேரும் போவோம் சரியா? நானும் வர்றேன் அருள். வெயிட் அண்ட் சி கார்த்தி. இப்போது வானத்தில் பறந்து கொண்டிருக்கீங்க. பறந்துக்கிட்டு இருக்கீங்களா திடீர்னு? அருள் நேத்தெல்லாம் பேராசூட்டில் பறந்துட்டு இருக்கேன்னாப்புல இன்னைக்கு வானத்தில் பறக்கிறாப்புல.